ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய திக்னமே வக்கரதுண்டாய திமிகே தன்னோ தந்தி பிரதே மகாகணபதி அனுகிரகத்தால் பாலத்திற்கு திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு இந்த வாரத்துக்குண்டான மேசராசிக்கு பலன் 8/3/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் உண்டான இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன். இந்த வாரத்துல கிரகங்கள் எதுவுமே மாற்றம் கிடையாது. இருப்பினும் சந்திர பகவான் மாற்றம் உண்டு. 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 9:41 சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசி மாறுகிறார். 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:23 சந்திர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசி மாற்றம் ஏற்படுகிறது. 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:20 சந்திர பகவான் மகர ராசியில் பெயர்ச்சடைகிறார். இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலை: மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் செவ்வாய், சூரியன், புதன், ராகு, மீனத்தில் சுக்கிரன், சனி. இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மேச ராசி அப்படிங்கும்போது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அடங்கியது மேச ராசி. இந்த மேச ராசிக்கு இந்த வாரத்துல இருந்து, அதாவது 6ஆம் தேதியிலிருந்து சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் அப்படின்னு வரும்போது 7.5 சனி. 7.5 சனி ஆரம்ப காலம். அப்ப விரய சனி. ஆகவே விரய சனி ஒன்று. ராகு பகவான் நல்ல நிலையில அமர்ந்திருப்பது சிறந்தது. 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது லாபஸ்தானத்துல. உங்க ராகுவோட சேர்ந்த செவ்வாய் பகவான் லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குது. அதனால இந்த ராகுவும் செவ்வாய், சூரியன் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது சிறந்தது. ஆகவே இந்த வாரத்தில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டாலே 7.5 சனி காலம் என்றது பயம் இல்லாமல் அனைத்து விதமான செயல்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பார்வையாக பார்வை விழுவதால், 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்துல பார்வை விழுவதால் உங்கள் எண்ணியது எண்ணியபடி நிறைவேறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். எந்த விதமான ஐயப்பாடு தேவையில்லை. கேது பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதனால திருமணத்துக்குண்டான வேலைகள் செய்து கொள்வது சிறந்தது. முகூர்த்தம் குறிக்கலாம் இந்த மாதத்தில். ஆகவே திருமண பொருத்தம் பார்த்து இந்த காலத்துல நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறது. இத்தனை சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருப்பது சிறந்தது. சந்திரன் பின் 8ஆம் இடத்துல செல்லும் போது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:42 புதன்கிழமை, அதாவது 11ஆம் தேதி இரவு 9:23 வரை உங்க மேச ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகவே 9ஆம் தேதி காலையில இருந்து 11ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சந்திராஷ்டமம் காலத்தில் நம்ம எந்த விதமான புது முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது. மனக்குழப்பம் கொடுக்கும். மனக்காரகன் 8ஆம் இடத்துல அமருகிறார். அதன் பின்பு 9ஆம் தேதிக்கு ஆரம்பித்த கிரகம் 11ஆம் தேதி மேல விடுதலை. அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்துல செல்லும் போது உங்களுடைய வேலைகள் அனைத்தும் சிறந்ததாகவே நடக்கும். எந்த விதமான ஐயப்பாடு தேவையில்லை. சந்திராஷ்டம காலங்கிறது மட்டும் சற்று நிதானமாக இருந்து செயல்படணும். முதல்ல ஆரம்பிப்பது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அந்த வரிசையாக ஒவ்வொரு நாள் சந்திராஷ்டமம். ஆகவே சற்று நிதானமாக இருந்து வருவது இந்த காலத்தில் சிறந்தது. சந்திராஷ்டம காலம் அப்படின்னு வரும்போது அந்த முருகப்பெருமான் வழிபாடு தவறாம செய்து கொள்ளணும். இந்த காலத்தில் நம்ம வரக்கூடிய விசேஷங்கள் நம்ம முறையாக பயன்படுத்தணும். பஞ்சமி திதி வருது. அப்ப பஞ்சமி அம்மனை சென்று வழிபாடு, அம்மன் வழிபாடு மற்றும் கருட பகவான் வழிபாடு செய்து கொள்வது இன்னும் சிறந்தது.
அது பஞ்சமி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதாவது நம்ம சந்திராஷ்டமத்துக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் தேய்பிரை அஷ்டமி. ஆகவே அஷ்டமிக்கு பைரவர் வழிபாடு, பைரவர் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளும்போது சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதகம் சற்று குறைவாக இருக்கும். 11ஆம் தேதி சந்திராஷ்டமம். ஆகவே வழிபாடுகள் தவறாமல் செய்து வரவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றுமே பாதகம் இருக்காது. உங்க ஜாதகத்திலே சந்திர பகவான் 6, 8, 12 மறைந்திருந்தாலும் லக்ன ரீதி அது சற்று பயத்தை கொடுக்கும். மற்றபடி நல்ல நிலையில அமர்ந்திருந்தால் 2ஆம் இடம், 11ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம், அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலையில இருந்தால் சந்திராஷ்டம பலன் சற்று குறைவாகவே வேலை செய்யும். ஆகவே தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறது நம்ம நிதானித்து செயல்படுறது சிறந்தது. அது இந்த மேசராசி குடும்பத்துக்கு உண்டான சூழ்நிலை நல்லா வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தன்மை உருவாகும். மேசராசி உண்டான திருமணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் படிப்புக்கும் அனைத்து விஷயத்துக்கும் வெற்றி பெறக்கூடிய தன்மை. நீண்ட காலமாக ஒரு ஜாப் நம்ம எதிர்பார்க்கிறோம், இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னா ஒன்று 9ஆம் தேதிக்குள் முடிவு எடுக்கணும், 8ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி மேல முடிவு செய்து கொள்வது சிறந்தது. ஏதேனும் ஒரு அப்ளிகேஷன் போடுறதுனா வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இது, ஒப்பந்தத்துல கையெழுத்தம் விடுவது, பத்திரப்பதிவு செய்து கொள்வது, இதெல்லாம் ஒரு 2 நாள் தவிர்ப்பது சிறந்தது. ஆகவே சற்று கவனமாக இருந்து இந்த வாரத்துல இந்த புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது. 7.5 சனி இந்த காலத்துல ஆரம்பம். இப்பவுமே நம்ம ஏதாவது புதுசா செஞ்சா ஏதாவது பாதகம் உண்டானா எதுவுமே பயப்பட தேவையில்லை. ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல, குரு பார்வை உங்க ராசிக்கு 7க்குலயும் 9ஆம் இடத்துல பார்க்கும் போது உங்களுக்கு அருமையான பலம். ஆனா குரு பகவான் உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல தான் இருக்கிறார். 3ஆம் இடம் முடக்கு, 3ஆம் இடம் சரியில்லை, 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் எல்லாமே சொன்னாலும் தன்னுடைய விசேஷ பார்வையால் அனைத்தும் கெடுதல் பலன் குறைவாகவே நன்மையான பலனே கொடுக்கும். ஆகவே நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், தடுமாற்றங்கள், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மை. கேது பகவான் சொல்லக்கூடிய விநாயகரை போய் வழிபாடு செய்யணும். கேது பகவானுடைய அதிபதி விநாயகர். விநாயகர் பெருமானை தினசரி வழிபாடு செய்யறவங்களுக்கு எந்த விதமான தடை இருந்தாலும் அது விளக்கம் உண்டாகும். தினசரி ஒரு வீட்டுல ஆலயம் போக முடியலன்னாலும் ஒரு சிறிய விக்கிரகம் வாங்கி கொண்டு தினசரி கொஞ்சம் ஜலம் விட்டு ஒரு புஷ்பம் போட்டு தீபாராதனை பண்ணாலே ஏதேனும் உங்களால முடிஞ்ச ஒரு கல்கண்டாத நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். அதுக்காண்டிதான் நிறைய இடத்துல வாசல்ல பிள்ளையார் வைப்பாங்க. அப்ப போகும்போது அந்த பிள்ளையார் முகம் பார்த்துட்டு பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஆலயத்துக்கு போக முடியல. அப்போ தினசரி கொஞ்சோண்டு பால் கொஞ்சம் ஜலம் விட்டு அந்த சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சு ஏதேனும் நம்ம வீட்டுல என்ன அன்னம் இருக்கு படையில வச்சு சாமிக்கு தீபாராதனை செய்யும் போது நம்மளுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். ஆகவே வீட்லயே நீங்க பூஜை செஞ்சுக்கலாம், அல்ல வீட்டுல விக்கிரகம் இல்லைன்னு படத்துக்கு பூஜை செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி செஞ்சு அந்த பிரார்த்தனையில நம்ம ஈடுபட்டே வரும்போது நம்மளுக்கு உண்டான தோஷம் குறைவாகவே வேலை செய்யும். உங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி சரஸ்வதி. ஆகவே இந்த சரஸ்வதி அம்மனை வழிபாடு செய்து வரும்போது நன்மையே உண்டாகும். சூரிய பகவான் வழிபாடு அதே போல் செய்து வருவது இன்னும் சிறந்தது. அப்ப ஒவ்வொரு தெய்வம் ஒரு ராசி. இப்ப உங்க ராசிநாதன் அப்படின்னாலே முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமான் கெட்டியா பிடிச்சிக்கணும் அந்த காலத்துல. அதனால முருகா 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 முருகன் சொல்லி வழிபாடு செய்து வரும்போது நம்ம கைமேல் பலன் கொடுக்கும். சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழணும்ங்கிற எண்ணம் உதயமாகணும். நம்மளுக்கு எந்த விதமான கிரக கோளாறாக இருந்தாலும் நம்முடைய செயல் இருந்தால் அவர்கள் குறைவானவே பலன் கொடுப்பார்கள். ஆகவே கிரகத்தை கண்டு அஞ்சக்கூடாது. கிரகம் அப்படிங்கிறது நம்ம தோஷம் சொல்லுவோம். ஜாதகத்துல தோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்கு, சூரிய தோஷம், அப்போ எல்லா கிரக தோஷம் சொல்லுவாங்க. ஆனா என்னதான் தோஷமான ஜாதகமா இருந்தாலும், கோட்சாரபடியா இருந்தாலும், ஜனன ஜாதகமா இருந்தாலும் நம்ம செல்லும் பாதை என்னதான் கோளாறுன்னா நம்ம ஒரு தனி புத்திகள் உண்டு. அது தகுந்தபடி நம்ம நடந்து கொண்டாலே நம்ம வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பால வாழ்க வளமுடன்.